நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணியம்மா, இத பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இன்னைக்கு பேசாம இந்த ஆரத்தை போட்டுக்கிய. உங்களுக்கு இது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இப்ப கோயிலுக்கு போறேன்ல, அப்ப போட்டுக்கிறேன். என்கிட்ட கூட ராணியம்மா, நான் வச்சிடுறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு ஸ்ருதி நம்ம வீட்ல ரொம்ப நேரம் இருக்க போறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி சலிச்சுக்காம பண்ணுவாங்க. எல்லாம் நேரத்துல முடிஞ்சிரும். என்னங்க, இன்னைக்கு நீங்க எப்ப வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். சரி ராணியம்மா, நான் வந்துடுறேன். நான் பிராமிஸா சொல்றேன், இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுவேன். ராணியம்மா, நான் கிளம்புறேன். ஆனா இன்னைக்கு சாயந்தரம் அந்த ஆரத்தை போட்டுக்க மறந்துடாத. உங்களுக்கு அந்த ஆரம் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா? சரி, இப்பவே நான் போட்டுக்கிறேன். அப்படின்னா எனக்காக உன்கிட்ட இருக்கிற மத்த நகைங்க கிட்ட நீ பாகுபாடு காட்ட போறியா? இந்த ஆரத்தை போட்டுக்கிட்டா இன்னொரு ஆரம் உன்னை கோச்சுக்கும்ல. இப்போதைக்கு இந்த ஆரத்தை போட்டுக்க, ஆனா சாயந்தரம் மட்டும் அந்த ஆரம். சரிங்க. எனக்கு தெரியல பிரியம்மா, நான் என்ன கேட்டுட்டு சொல்லிட்டா? ஸ்ருதி, உன்னை பார்த்து எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? அக்கா, என்னைய காலையில நீங்க எழுப்பல. உன்னை நிறைய வாட்டி எழுப்புனேன், ஆனா நீ கண்டுக்காம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. அதுவும் இல்லாம உனக்காக தான் இன்னொரு வாட்டி அலாரம் வச்ச. அப்புறம் ஸ்ருதி, எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன், எப்பவுமே நம்ம பாத்ரூம்ல தான் பிரஷ் பண்ணணும். ஆனா நீ என்னடானா வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இந்த மாதிரி பிரஷ் பண்ணிட்டு இருக்க. மா பிரியா, அஜய் சார் வர 2 நாள் ஆகுமா? என்னதோ அஜய் சாரா? அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுல, அதனால ரிப்பேர் செய்ய இந்த ஒர்க் ஷாப்ல தான் அவர் கொடுத்திருக்காரு. என்னது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஒர்க் ஷாப்பையும் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தாரு? சுருதி, அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களோட ஒர்க் ஷாப் ரொம்ப நல்ல ஒர்க் ஷாப். என்ன ஸ்ருதி இது, கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? ஸ்ருதி, அவசரப்படாத இரு. இந்த உட்காந்து பொறுமையா தான் சாப்பிட. இன்னொன்னு தரவா? போதும், நேரம் ஆகுது. அடடே, அட ஷாம் தம்பி, நீயும் வந்துட்டியா? சரி சரி, வந்து நீயும் உட்காரு. உனக்கு சுட சுட பரோட்டா போட்டு கொண்டு வர. தண்ணி வேணுமா? ஸ்ருதி, நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு சுடுதண்ணி வேணும். காலையில இருந்து தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் கொண்டு வரேன். அந்த வீட்டுக்கு நீங்க வந்து போறது எனக்கு நல்லதில்ல ஸ்ருதி. கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு நீங்க நிரந்தரமா வரணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கணுமா?
எதுக்காக மன்னிக்கணும்னு சொல்றீங்க? ஆம், அது வந்து ஏற்கனவே பாவம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் உங்ககிட்ட சுடுதண்ணி கேட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஷாம், எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. என்னங்க புடிங்க, நான் கிளம்புறேன். அக்கா அத்தை, நான் கிளம்புறேன், நேரம் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு. போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஜெயபிரகாஷ், ஒரு வாட்டி என்னோட ஷூஸை செக் பண்ணி பாரு. அதுல ஏதோ இருக்குன்னு தோணுது. இதுல ஒண்ணுமே இல்ல தம்பி. ஓகே, நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி என்னோட ரூமுக்கு யார் வராங்கன்னு நீ கொஞ்சம் பாரு. சரிங்க தம்பி. நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. பாட்டிக்கு டிடெக்டிவா வேலை செய்றியா என்ன? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். பாட்டி எப்படி உன்ன மாதிரி ஒரு கோட்டை போய் நம்புறாங்க? யார் இன்டெலிஜென்ட் சொல்லு? நீயா இல்ல நானா? வாட்? பேட் கோட். குட் கோட். கியூட் கோட். இவ்வளவு நல்ல கோட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல தெரியுமா? பேர சொல்லி கொஞ்சம் லாவண்யா. பேரா? இது ரொம்ப கியூட் கோட் இல்ல மனோரமா? அட ஏன் பேர் இல்ல, கோட்டோட பேரை சொல்லி கொஞ்சம். ஓ, ஐ லவ் யூ லக்ஷ்மி. பாட்டி, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்னு அக்காட்ட சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. See you, லாவண்யா. பாய். வரேன். பாய் பாய். கடவுளே, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த கவர்னர் முகத்தை மட்டும் நான் பார்க்கவே கூடாது. ஏன் பேக் இன்னைக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வணக்கம் அஞ்சலி. வா ஸ்ருதி. வணக்கம் லாவண்யா. ஸ்ருதி, இன்னைக்கு நீங்க லாவண்யாவுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட விஷயத்தை இன்னைக்கும் பார்க்க போறோம். லாவண்யா, இப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நீங்க சமையல் அறைக்கு போய் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் பச்சை பருப்பு எல்லாம் தனித்தனியா பிரிச்சு இங்க எடுத்துட்டு வாங்க. ஆ, ஹலோ. என்ன விஷயம் ராணியம்மா? இப்பெல்லாம் உனக்கு என் ஞாபகமே வர்றதில்ல. ரொம்ப பிஸியா இருக்கியா? அட பாரா, இது நீங்க சொல்றீங்களா? எப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்க தான் சொல்லுவீங்க நான் பிஸியா இருக்கேன்னு. நீ மட்டும் என்ன ஃபுல் டே ஃப்ரீயாவா இருக்க? என்ன விஷயங்க? இன்னைக்கு உங்களுக்கு என் ஞாபகம் அதிகமா இருக்கு. உன்னோட ஞாபகமாவே இருக்கு ராணியம்மா. எனக்கு இந்த வேலை மட்டும் இல்லனா உடனே நான் கிளம்பி அங்க வந்துருவேன். அப்படியா? அதான் விஷயமா? சரி, எல்லா வேலையும் விட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம், நான் உன்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொல்ல. சரி ராணியம்மா, நீ அந்த ஆரத்தை போட்டியா இல்லையான்னு எனக்கு சொல்லவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பவும் அந்த ஆரம் எனக்கு ஞாபகம் வருது. நீ முதல் தடவை அந்த ஆரத்தை போடும்போது எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? அன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருந்த ராணியம்மா. இல்லங்க, அத நான் இன்னும் போடலங்க. அப்படின்னா இப்ப அந்த ஆரத்தை போட்டுக்க. அப்பதானே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தோணும். சரிங்க.
லக்ஷ்மி, லக்ஷ்மி இத விடு விடு. லக்ஷ்மி, என்னோட பேக்ல புல்லோ இலையோ எதுவுமே இல்ல, விடு. சரிங்க, அப்ப நான் வச்சிடுறேன். இன்னைக்கு சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஸ்ருதி அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வர வேண்டியதா இருக்கும். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த பருப்பு எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னோட பேஸ் பேக்குக்காக ரோஸ் வாட்டர், கடலை மாவு, இதையெல்லாம் நான் எங்க போய் தேடுறேன்? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இதுல எந்த பருப்பு எதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது என்ன பெரிய விஷயமா? இந்த பாரு, அது சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்ல, அததான் பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டி, இதுல எல்லாமே சின்னதாவும் ரவுண்ட் ரவுண்டாவும் இருக்கே. இப்ப நான் உனக்கு சொல்லி தரேன். இது பாரு, இததான் பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. இது பச்சை பருப்பு. அப்புறம் இத பெரிய பருப்புன்னு சொல்லுவாங்க. பெரியம்மா. யாரு பெரியம்மா? உங்களோட பெரியம்மாவா இல்ல அஸ்வினோட பெரியம்மாவா? ஐயோ, நான் அந்த மதுரை பத்தி சொல்லல. பெரிய பருப்புங்கிறதுனால நான் இதோட பெரியம்மான்னு சொன்னேன். ஓ, அப்படின்னா ஓகே. ஹலோ, ஹை, பை பை. அப்புறம் இதுதான் பெரியப்பா பருப்பா? பெரியம்மா பெரியப்பாலாம் எதுவும் இல்ல. இது உளுத்தம் பருப்பு. ஆனா ஆண்டி, பெரியம்மா பருப்பு இருக்கும்போது ஏன் பெரியப்பா பருப்பு இருக்க கூடாது? இங்க பாரு லாவண்யா, அப்பா, பெரியப்பா, அத்தை, பாட்டின்னு எந்த பருப்பும் கிடையாது. இதுல இருக்கிறது உளுத்தம் பருப்பு. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கவனி. இப்ப நான் உன்ன கேள்வி கேட்கிறேன். டெல் டெல், இது என்ன பருப்பு? இது எஸ், இது அஸ்வினோடது. ஐயோ, இதுல அஸ்வின் எங்க நடுவுல வந்தா? இது உளுத்தம் பருப்புன்னு இப்பதானே சொன்னேன். ஐயோ, உனக்கு இந்த பேரெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு என் பேரே forget ஆயிடும். பாய். நான் எதுக்கு இவ்வளவு பொறுமையா பயந்து போறேன்? அந்த கவர்னர் தான் இப்ப வீட்ல இல்லல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? ஜாலியாவே நடக்கலாம். அந்த கவர்னருக்கு ரொம்ப கோவம் வரப்போகுது. ஏன்னா அப்பதான் உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. அதான் எனக்கே அடிக்கடி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குற. நீ எப்ப எதை செஞ்சாலும் உன் மேல இருக்கிற மரியாதை மொத்தமா போகுது. ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எந்த வீட்டு உப்ப தின்றீங்களோ அதே வீட்டுக்கு துரோகம் பண்ணுவீங்க. இப்படிலாம் நீ செஞ்சா அது யாருக்குமே தெரியாது நினைச்சியா? இல்ல, நான் இத Shut up! நான் பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாம குறுக்க பேசுற? அடுத்தவங்களை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தானே என்னோட போன் ரிங்டோட மாத்துன? என்னோட ஷூஸ்ல ஜூஸ் ஊத்துனது நீதான். எல்லாருக்கும் முன்னாடி என்ன கிண்டல் பண்ணது நீதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட லேப்டாப் நீ தொட்டிருப்ப? உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இதை தவிர வேற என்ன செய்வாங்க? உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்களால வேற என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி ஏமாத்துறது, பொய் சொல்றது, இதெல்லாம் உன் குடும்பத்தோட பழக்கம்னு எனக்கு தோணுது.
ஒருத்தர்ட்ட பணம் இருக்கும், ஒரு சிலர்ட்ட பவர் இருக்கும், சிலருக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனா உனக்கு தான் எதுவுமே இல்லையே. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஏன் தான் இவ்வளவு ஆனோன்னு எனக்கு தெரியல. என்னோட ஸ்டேட்டஸ பத்தி ஒருவேளை நான் ஏதாவது புக் எழுத வேண்டி வந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அப்ப கேக்குறேன். ஆனா இப்ப இதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. இத பத்திலாம் நீ என்னோட ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். தேவையில்லாம என்னோட திங்ஸ் நீ தொடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். ஏ உங்களால என்ன செய்ய முடியும்? இன்னொரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லுவீங்களா? 1 லட்சம் கொடுக்கணும்னு மிரட்டுவீங்களா? இல்ல என்ன இங்க இருந்து துரத்துவீங்களா? ஏன்னா நீங்க எப்பவும் அஸ்வின் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க. நீங்க பண்றது எப்பவும் கரெக்டா இருக்கணும்னு என்ன இருக்கு? Shut up! நீங்க ஷட் அப். உங்களுக்கு வேணா இந்த மாதிரி பழி போடுறது வழக்கமா இருக்கலாம். ஆனா இப்படி பழி சுமத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப நீங்க என் மேல பெரிய பழிய சுமத்திருக்கீங்க. இதை நான் உண்மையாக்க போறேன். இப்ப இதை நான் மொத்தமா உடைக்க போறேன். சின்னா, ஸ்ருதி, என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குதுன்னு நீங்களாவது சொல்லுங்க. உங்க தம்பி கிட்டே என்னாச்சுன்னு கேளுங்க அஞ்சலி. ஏன்னா இவர் பேசுறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சின்னா, நீயாவது சொல்லு, என்னாச்சு? இந்த பொண்ணை நீங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, சம்பளம் வேற கொடுக்குறீங்களே. இவ தேவையில்லாம என்னோட ரூமுக்கு வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றா. சின்னா, என்னாச்சு? என்ன சொல்லிட்டு இருக்க? அக்கா, இந்த லேப்டாப்பை பாருங்க. இதோட விலை என்னன்னு கூட இவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மனுஷனை விட இதுக்கு விலை ஒன்றும் அதிகம் இல்ல. சின்னா, நான் தான் ஸ்ருதி கிட்ட இந்த லேப்டாப் இங்க வைக்க சொன்னேன். அது என்னன்னா, நான் ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது லேப்டாப் தவறி கீழே விழுந்துடுச்சு. அது உடைஞ்சிடுச்சு. ஸ்ருதி மேல எந்த தப்புமே இல்ல. ஸ்ருதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா, இவகிட்டலாம் நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க வேலை செய்யறா, அவ்வளவுதான். நீங்க கொடுக்கிற சேலரியால தான் இவ குடும்பமே நடக்குது. சின்ன கொஞ்சம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுதான், இதனாலதான் நான் உங்ககிட்ட முதல்லயே அந்த அஸ்வின் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்ன ஸ்ருதி. இப்ப பாத்தீங்களா அவங்க எவ்வளவு அசிங்கமான வேலையை செஞ்சிருக்காங்கன்னு? உங்க மேலேயே திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க அந்த வீட்டு பக்கம் கூட போக வேண்டாம் ஸ்ருதி. ஸ்ருதி, நீங்க தனி மனுஷி கிடையாது. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன்.
ரிஹர்சல் முடிஞ்சிருச்சு. ரியல்ல இதை செய்யணும்.